தவறி போகாத தேவ வார்த்தை, the never failing God's word. சிலர் பேசும்போது சில வார்த்தைகள் ஐயோ தவறி வந்துருச்சுங்க, நான் எப்படிங்க அதை செய்யறதுன்னு எனக்கு தெரியல, இல்லை எப்படி நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை அப்போ கொடுத்தேன், இப்போ சூழ்நிலை மாறிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஒருவேளை நம்ம கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் தவறி போவதே இல்லை. யோசுவா 21:45, ஜாஷுவா 21:45, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் கொடுத்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருக்க நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இந்த வசனத்தில் என்ன ரொம்ப ஈர்த்த ஒரு காரியம் என்னவென்றால், நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் சொன்னது தவறி போவதில்லை. எப்படி இருக்கு பாருங்க. அதனால்தான் ஆண்டவர் பெட்டு கட்டுறாரு. பெட்டு கட்டுறாரு. உலகத்தில் பெட்டு கட்டுவாங்க, செஞ்சு தீருவேன், சாதிச்சே தீருவேன். நல்ல விஷயங்களில் பெட்டு கட்டுறது நல்லது. நான் மார்க் எடுக்கிறேன், எனக்கு இதை வாங்கி கொடுங்க, பெட்டு கட்டுவாங்க. சரியா? ஆண்டவர் பெட்டு கட்டுறாரு. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலும் ஒழிந்து போவது இல்லை. பைபிள் ஆண்டவர் பெட்டு கட்டியிருக்காருங்க. ஹல்லேலூயா. யோவான் 10 35 சொல்லுகிறது, வேத வசனமும் தவறாததாய் இருக்க. இந்த வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு வேர்டு. வேத வாக்கியம்னா வசனமும், வேத வாக்கியமும், வாக்கியங்களும்னு போட்டுடல, ஒரு வாக்கியம். ஆண்டவர் ஒரு வாக்கியம் சொல்றார், ஒரு வாக்கியம் சொல்றார், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அது தவறாவே தவறாதான். நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்றாரு, அது தவறவே தவறாது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அது தவறவே தவறாது. இங்கிலீஷில் அழகா இருக்கு. And the scripture cannot be broken. உடைய முடியாத வேத வசனம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா, அவர் பேசுகிற தேவன். அவர் வார்த்தையை உடைக்க முடியாது, அவர் வார்த்தையை அழிக்க முடியாதுன்னா அவர் பேசுறாரு. அதனால்தான் அவர் பேசுகிற வார்த்தையை யாரும் அழிக்க முடியாது. தேவன் பேசும்போது ஒரு அற்புதமான விஷயம், எல்லாமே, அதாவது சர்வமுமே அவர் பேசுகிறதற்கு செவி கொடுக்கிறது. When God speaks, everything responds. தேவன் பேசும் பொழுது, நம்முடைய தேவன் பேசும் பொழுது சர்வமும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, பதில் கொடுக்கிறது. ஆண்டவர் பேசுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ரோமன் 100க்கு அதிபதி அறிந்திருந்தான், ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். மத்தேயு 8:8. ஏன்னா அவனுக்கு ஏன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இந்த தேவன் பேசும் பொழுது சர்வ லோகங்களும் சர்வ சிருஷ்டிகளும் சர்வமும் அவர் கூப்பிடும்போது இங்கே இருக்கிறேன்னு சொல்லும்.
அது அடங்கும், அது நடக்கும். காற்று கீழ்ப்படியும், கொந்தளிக்கிற கடல் அடங்கும், பெரிய மீன் கூடம் கீழ்ப்படிஞ்சு வந்து யோனாவை தூக்கி போடும்போது கடிக்காம முழுங்கும். முழுங்கினது மாத்திரம் இல்லை, ஜீரணம் பண்ணாம 3 நாள் வைத்திருந்து திரும்ப கொண்டு வந்து கரையிலே கொடுத்து விட்டு போய்விடும். என் தேவன் பேசும் தேவனாய் இருக்கிறார். இயற்கை கீழ்ப்படியும் அவர் வார்த்தைக்கு. வானங்கள் பூமி எல்லாமே செவி கொடுக்குமா? வாசிங்க ஓசியா 2ஆம் அதிகாரம் 21, 22. ஹோசியா 2 verse 21 and 22. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ராயேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை தாங்க சொல்றாரு, அது செயின் ரியாக்ஷன் மாதிரி செயல்பட்டு கொண்டே போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் பேசுறேன். அவர் பேசின உடனே வானங்கள் அதுக்கு பதில் கொடுக்கிறது. பேசுறாரு, வானம் பதில் கொடுக்குதுன்னா என்னன்னா, மழை பொழியுது. மழை பொழிஞ்ச உடனே அதுக்கு பூமி பதில் கொடுக்குது. அப்போ தானியங்கள் வளருகிறது, அறுவடை உண்டாகிறது. அப்போ பூமி விளைகிறதினாலே அவைகள் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு பதிலை கொடுக்கிறது. ஒரு வார்த்தைக்கு இருக்கிற பவர் பாருங்க. வானம், பூமி, தானியம், இஸ்ரவேல். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்க கற்றுக்கிட்டோன்னா, ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்மை ஆதரிக்க வல்லமையுடையதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. That's why I love this word. அதனால தான் தேவனுடைய வசனம் தவறவே தவறாது. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை தவறாது. சிலர் சொல்லலாம், சரி உயிர் இருந்தா பதில் கொடுக்கும், உயிர் இல்லாதது பதில் கொடுக்குமா? ஓஹோ, ஐ டெல் யூ, உலர்ந்த எலும்புகள் கூட என் தேவன் பேசும் பொழுது அவைகள் பதில் கொடுக்கிறதாய் இருக்கிறது. எசேக்கியேல் 37, 4, 5 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே, நான் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் உயிரடைவீர்கள்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பதில் கொடுத்துச்சு. உலர்ந்த எலும்புனா என்னன்னா, எங்கள் நம்பிக்கையே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிடந்தார்களாம். ஆனால் கர்த்தர் பேசின பொழுது உலர்ந்த எலும்புகளும் உயிர் அடைந்தது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளர வரும் பொழுது உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள் போல இருக்கிற உங்கள் சூழ்நிலை உயிர் அடையும். அல்லேலூயா. அவங்க உயிர் அடைஞ்சது மாத்திரம் இல்லை, மகா திரளான சேனைகளாய் எழும்பி நின்றார்கள். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் வார்த்தை நிறைய பேர் மதிக்கிறதே கிடையாது. தேவ பிள்ளைகள் அது ஒரு சீரியஸாக எடுக்கிறது இல்லை. சர்ச்சுக்கு வர்றாங்க, வசனம் கேட்பாங்க, செய்தி கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நடைமுறையில் அவங்க வாழ்க்கையில் போகும்பொழுது தான் கேட்டது ஒரு பக்கம் நிற்கும், உலகம் சொல்கிறத கேட்டுட்டு இருப்பாங்க, சூழ்நிலை சொல்கிறத கேட்டுட்டு இருப்பாங்க. அங்கே தான் நம்ம ஆண்டவர் சொன்னதை பிடிச்சிட்டு நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு சங்கிலி தொடர் விளைவை உண்டு பண்ணும் என்று பார்த்தோமே. செத்து போனதை விட அடுத்த ஸ்டேஜ் உலர்ந்து போன எலும்புகள்
அதை கூட உயிரடைய செய்யும் என்று பார்த்தோமே. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் அந்த கனத்தை வசனத்துக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கவே முடியாது. ஆண்டவர் ஜோக் அடித்தா கூட அற்புதம் நடக்குங்க. என்ன ஆண்டவர் ஜோக் அடிக்கிறாரா? என்னங்க ஆண்டவர் போய் ஜோக் அடிக்கிறான்லாம் சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி தான் சொன்னேன், மாற்றி சொல்லலை. ஆண்டவர் ஜோக் அடித்தா கூட அற்புதம் நடக்குங்க. மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார், செங்கடல் முன்னாடி நிற்கிறாங்க, கோலை உயர்த்து அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? வெளியிலேருந்து பார்த்தா நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, நீங்கள் மோசேயும் கிடையாது. சரியா? நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெளியில் நின்று பார்க்குறீங்க. இப்போ பார்வோனே நின்று பார்த்தான்னு வச்சிங்களேன், அந்த நேரத்தில் இந்த மோசே கோலை உயர்த்த சொல்கிறார் ஆண்டவர். மோசே அப்படி வயசானவர் கோலை அப்படி உயர்த்துறாரு பொறுமையாக. பார்வோன் நின்று பார்க்குறான்னு வச்சிங்களேன், எப்படி இருந்திருக்கும்? நட்டுக்கால்னு கேசுங்க பாரு. செங்கடல் இருக்கு, இந்த ஜனங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, எதுவுமே செய்ய தெரியாத ஜனங்கள், கட்டடம் கட்டி பொழப்பு நடத்துனதுங்க. இந்த வயசானவர் கூட்டிட்டு வந்துட்டு இப்போ இருக்கிறதுலே ரொம்ப கிறுக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சி போல் இருக்கு. ஆண்டவர் சொன்னாருங்க, கோலை உயர்த்துன்னு சொன்னார். வெளியில் பார்த்தா ஜோக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் செங்கடல் பிளந்தது. பார்வோனும் அவன் சேனையும் உள்ளர அமிழ்ந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ அடுத்த பக்கம் வந்தாங்க. நிறைய விஷயம் ஆண்டவர் பேசுறது மாம்ச சிந்தைக்கு உலகத்துக்கும் கேளிக்கையாக தான் தெரியும். ஆண்டவர் ஜோக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஜோக் அடித்தா கூட அற்புதம் நடக்குங்க. அதனால தான் அவர் ஜோக் அடிக்கிறத கூட நம்ம சீரியஸாக எடுக்கணும். சங்கீதம் 33 6 9 எல்லாரும் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தையினால் வானங்களும் அவர் சுவாசத்தினால் அதன் சர்வ சேனைகளும்னா சந்திரன், நட்சத்திரங்கள், கான்ஸ்டலேஷன்ஸ், நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. நட்சத்திர அயனங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தேவன் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் பேசினா பதில் கொடுக்காதது எதுவுமே இருக்க முடியாது. உங்கள் சூழ்நிலை பதில் கொடுக்கும், உங்கள் சத்துரு கூட பதில் கொடுப்பான், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கூட பதில் கொடுக்கும். அவர் வார்த்தை அவ்வளோ வல்லமை உடையதாக இருக்கு. 3வது, believe that every word that God speaks is for your good and good only. தேவன் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் உங்கள் நன்மைக்காக மாத்திரமே என்பதை விசுவாசியுங்கள். ஆண்டவர் வார்த்தை பேசுகிறாருன்னா, நிறைய நேரத்தில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஒரு கட்டளையும் இருக்கும். ஆண்டவர் எதை பேசினாலும் நம்மளை நினச்சி நமக்கு நன்மை உண்டாக மட்டுமே பேசுகிறார். ஒரு நாளும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை நமக்கு தீமையை கொண்டு வருவாது. இது எவ்வளோ நல்லது பாருங்க. சிலர்லாம் பேசுகிற வார்த்தை மற்றவங்கள கவுக்கிறதுக்காகவே பேசிகிட்டு இருப்பாங்க, உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் பேசுகிற வார்த்தை அப்படி இல்லை. அவர் பேசுகிற வார்த்தை நம்முடைய நன்மைக்காக மட்டுமே. இதை நம்ம விசுவாசிக்கணும். உதாரணமாக, இது ஆண்டவருடைய வார்த்தை இல்லைங்களா?
இது நம்முடைய நன்மைக்காக மாத்திரமே அப்படின்றத நம்ம விசுவாசிச்சோம்னா நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் விசுவாசிப்போம். இப்போ தெரியறதுக்காக தான் சொல்கிறோம். அப்போ கேட்ட உடனே நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிச்சோன்னா நம்ம இதை விட மாட்டோம். இதை உட்காந்து 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 வாசி 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 வாசி, ஏன்னா இது என் நன்மைக்காக மட்டுமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆர்வமாக வேத வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாய் மாறுவோம். ஏன்னா நம்ம விசுவாசிப்போம், கர்த்தர் பேசினா எனக்கு ஒரு நன்மை நடக்கும். அப்போ கர்த்தர் வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அப்படி தானே வந்திருக்கிறீங்க, அப்படி தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமென். 1 பேதுரு 1:23 சொல்லுது, அவர் பேசுகிற வார்த்தை மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. குறிச்சிங்க. சங்கீதம் 107:20 சொல்லுது, அவர் பேசுகிற வார்த்தையின் மூலமாக நமக்கு சுகம் உண்டாகிறது. ஏசாயா 48:12 சொல்லுகிறது, அவர் பேசுகிற வார்த்தையின் மூலமாக நமக்கு செழிப்பு உண்டாகிறது. சால்வேஷன், ஹீலிங், ப்ராஸ்பெரிட்டி, ஆல் த்ரூ காட்ஸ் வேர்ட். 1 சாமுவேல் 30:8 சொல்லுது, அவர் பேசுகிற வார்த்தையின் மூலமாக நம்ம இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். தயவுசெய்து வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒவ்வொரு வசனமும். ஏன்னா உங்களுக்கு அதில் ஒரு ஸ்பெஷல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவர் பேசுகிற வார்த்தையின் மூலமாக நம்முடைய சிறையிருப்பு திரும்புகிறது. ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக சிறையில் கிடக்கிற மாதிரி இருக்கிறேன். எரேமியா 29:10, ஜெரமாயா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 2வது பகுதியை போடுங்க, அதை திரும்ப நல்லா கவனிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தைன்னு சொல்லலை, நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன். யூதாவில் இருந்து நீ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் கிடக்கிற, உன் இடத்தெல்லாம் விளந்து உன் காரியத்தெல்லாம் இழந்து நீ சிறையிருப்பில் கிடக்கிற. ஆனால் என் வார்த்தையை, நல்வார்த்தையை உனக்கு நான் அனுப்புகிறேன். உன் சிறையிருப்பு திரும்பவே திரும்பும். உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நீ சிறையில் இருந்தது போதும்னு நான் சொல்கிறேன், நீ திரும்பி வர்றேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் சொன்னால் நடக்குங்க, நடந்துச்சுங்க. அங்கேருந்து அவங்க மீண்டும் பாபிலோன்றது யூதாவுக்கு வந்தாங்க. ஆனால் திரும்பி வரும்போது வெறுங்கையாக வரல. எதெல்லாம் ஒரு ராஜா தூக்கிட்டு போனானோ அந்த ராஜா கிட்ட இருந்து இன்னொரு ராஜா அவனை அடித்து பிடுங்கி அவன் எல்லாத்தையும் யூதா ஜனங்கள் கையில் கொடுத்து எதெல்லாம் அப்படி போச்சோ அதெல்லாம் இப்படி வந்துச்சு. திரும்பி வர பண்ணுவேன். அவர் சொன்னா சிறையிருப்பு மாறும். நான் கடைசி குறிப்பு ரொம்ப முக்கியமானது. ஃபாலோ த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றுங்கள். ஆண்டவர் பேசினா எதுவுமே பதில் கொடுக்கும். முடியாதுன்னு ஆண்டவருக்கு சொல்ல எதாலும் முடியாது. 2வது, அது என் நன்மைக்காக மட்டுமே. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் பேசிட்டாரு, அது நடக்கும். ஆண்டவர் பேசிட்டார், நான் சுகமாயிட்டேன். ஆண்டவர் பேசிட்டாரு, என் சிறை இருப்பு மாறுது. ஸோ தட் இஸ் நம்பர் 2. அடுத்தது நம்ம பார்க்குறோம், ஃபாலோ த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரை பின்பற்றணும். ஆண்டவர் வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா, நல்ல வார்த்தை நிறைவேறணும்னா, நம்மை வழி நடத்துவதற்காக தான். அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு நமக்கு ஒரு மார்க்கம் தேவை, ஒரு வழிகாட்டுதல் தேவை. அதற்காக தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளணும்.
பெற்றுக்கொண்ட ஆவியானவரின் பாதையை நாம் பின்பற்ற வேண்டும். இதே எரேமியா 29 அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Jeremiah 29 verse 8 and 9. Don't be led by vanity or vain people. மாயமாலத்தினாலோ மாயையான உலகத்தினாலோ அல்லது வீணான ஜனங்கள், அதாவது ஆவிக்குரிய சிந்தை இல்லாத மாம்ச சிந்தை உள்ள ஜனங்களாலோ அல்லது மாம்ச சிந்தையினாலோ நீங்கள் வழி நடத்த இடம் கொடாதிருங்கள். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு, எனக்கு நடக்கலை, அப்போ இங்கே தான் செக் பண்ணணும். ஆவியானவரை நான் பின்பற்றிட்டு இருக்கிறேன்னா எங்கே விட்டேன்? வாசிக்கலாம். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னைக்கு இஸ்ரவேல்ல இருந்து அதே பிரச்சனை இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளார இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? அன்னைக்கு யூதாக்குள்ளார இருந்தாங்களாம். யாரெல்லாம் இருந்தாங்க? 8ஆம் வசனம் திரும்ப போடுங்க. 8ஆம் வசனத்தில் என்னெல்லாம் சொல்லுது? உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க தீர்க்கதரிசி. நான் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது இல்லாம வேற ஆளும் இருக்கு, வேற ஆளும் இருக்கு. உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள், நமக்கு வர எல்லா எண்ணங்களும் ஆவியானவர் கொடுக்கிற எண்ணங்கள் என்று நாம் அப்படி எடுத்துக்க கூடாது. உங்கள் தீர்க்கதரிசிகள், உங்கள் குறிக்காரர் உங்களை சொல்லுங்க, அவங்கள விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா உங்களை மோசம் போக்கிடுவாங்க. உனக்குள்ளார சில சிந்தனையெல்லாம் நீ வளர விட்டினா அது உன்னை மோசம் போக்கிறோம். ஏன்னா அது நான் கொடுக்குற சிந்தை அல்ல. உங்ககிட்ட சில ஆளெல்லாம் விட்டினா அவங்க பேசுகிற வார்த்தைகள் உன்னை மோசம் போக்கிறோம். ஜாக்கிரதை ஆயிரு. எல்லாமே கிறிஸ்தவ பிரசங்கியார்கள், கிறிஸ்தவ அப்படி நீ கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா என்றால் சில காரியங்கள் உன்னை மோசம் போக்கிவிடும். ஜாக்கிரதையாயிரு. இப்போ இதனால தான் நம்ம ஆவியானவரை பின்பற்றணும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மளை உணர்த்துவார். இங்கே பாரு, இந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காத, நிறுத்திரு, இங்கே இருக்காத, இந்த ஒரு இடத்துல இருக்காத, இங்கே தேவையில்லாத பேச்சுக்களில் நீ மாட்டிப்ப, விலகு, உள்ளார்ந்து பேசுவார். நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் ஆவியானவரே நீங்கள் பேசாதீங்கன்னு கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது. ஆவியானவரையே சுவிட்ச் ஆஃப் பண்ணுற இருக்கு. நம்ம நினச்சோன்னா பேபிஸ் அழாதபடிக்கு வாயில் ஒன்று வச்சுருவாங்க பாருங்க. அது மாதிரி ஆவியானவரை அமைதிப்படுத்தினா நஷ்டம் அவருக்கு இல்லை, நஷ்டம் அமைதிப்படுத்துகிறவங்களுக்கு தான். அதனால தான் வசனம் சொல்லுது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். I'm going to tell you something very important. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். ஆவியானவர் காலெல்லாம் கத்த மாட்டாருங்க. அவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் போட்டார்னு வச்சிங்களேன், 2 காதும் போயிடும். 7 இடிகள் மாதிரி பேசினாராம். யோவான் அவர் பேசினதை எழுதலையாம். ஏன்னா அதை தாங்கிறதுக்கு நம்மளாலலாம் முடியாது. அதனால தான் அவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் பேசுகிறார். ஆவியானவர் பேசும்போது
நம்ம காது கொடுத்து கேட்கணும். அவரை ஆஃப் பண்ணக்கூடாது, நாம் காது கொடுத்து கேட்கணும். ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங் எதுக்கு? நிறைய பெந்தேகோஸ்து கிறிஸ்தவங்க இப்படி நினச்சிக்கிறாங்க, ஃபாஸ்டிங் போட்டு நான் ஆண்டவர்கிட்ட வாங்கிடுவேன். அது மாதிரி ஒரு பரிதாபமான விளக்கம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஃபாஸ்டிங் ஆண்டவர் பதில் கொடுப்பதற்காக இல்லை. ஃபாஸ்டிங் மாம்ச சிந்தையை கீழ்ப்படுத்தி ஆவியை கூர்மைப்படுத்தி தேவன் பேசுவதை கேட்பதற்காக. அவர் பேசுவதை நாம் கேட்டு செயல்படும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருது. இதில் குழப்பிக்க கூடாது. உபவாசம் பதிலை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. உபவாசத்தின் நோக்கம் ஆவியை கூர்மைப்படுத்துவதற்காக, தேவ சத்தத்தை கேட்பதற்காக. இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணாகமத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நம்பர்ஸ் 9:17. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். அந்த மேகம் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. அவர் நடத்துகிற பாதையில் அவங்க போனாங்க. எனக்கு பாதையே தெரியாது, அதனால தான் உனக்கு நடத்துறதுக்கு நான் இருக்கிறேன்னு ஆவியானவர் இருந்தார், நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் அமைதலாக நம்ம இருந்து ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் என்ன பேசுகிறான்றத தினைக்கும் கவனிக்கணும். உணர்த்துவார். உள்ளத்தில் சமாதானம் போயிடுதுன்னா நம்ம துணிஞ்சு அந்த விஷயத்தில் செயல்படக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை நடத்துகிறாரு. எதுக்கு நேரம் நடத்துகிறாருன்னா, நல்வார்த்தை நிறைவேற வேண்டுமே, பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு போக வேண்டுமே. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆவியானவர் மேகஸ்தூணாய் நடத்தினார். நகர்ந்தால் நகர்ந்தார்கள், நின்றால் நின்றார்கள். அந்த நிலைக்கு நம்ம வரணும். ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. ஆவியானவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்ல. என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்களோ, இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று அப்படியே ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. நன்றி ராஜா. அவர் சொன்னதை செய்பவர், அவர் சொல் தவறாதவர். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவர், நீ என்னுடையவர் என்று சொன்னவர். ஒப்பு கொடுப்போம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, கலங்கிடாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்திட்டே. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, கலங்கிடாதே, உன்னை தாங்குவே, ஏந்துவே, சுமந்திடுவே, தப்புவிப்பே. உன்னை தாங்குவே, ஏந்துவே, சுமந்திடுவே, தப்புவிப்பே. அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி
லோகோ ரோபோகோ சந்தாடா பாகா. ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்க. உங்க நடத்துதலுக்கு நான் அடிபணிகிறேன், உங்க நடத்துதலுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்பு, என்னை நம்பு, என் வார்த்தையை நம்பு, எனக்கு கீழ்ப்படி, நீ நல்லா இருப்ப.